வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசி. இந்த கடகராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானத்துக்கு வரார் செவ்வாய் சனி பார்வையில். அதாவது கடகராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அஷ்டம சனியிலேருந்து மீண்டு வந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு பலனை இது வரைக்கும் கிடைக்கல. நிறைய பேர் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வருது. தசாபுத்தி ரீதியாக ஒரு சில ப்ராப்ளத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மாறணும். மாறாதவங்களுக்கு ஒரு சில பேருக்கு டக்குன்னு அந்த வேலை வாய்ப்போ தொழிலோ எல்லாமே அமைஞ்சு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை வாங்குது இல்லையா, 5-10 கூடைய கிரகம் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாக கடகராசி நேயர்கள் வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால்னு அப்படிதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்பிடுவாங்க, நம்பி ஏமாறுறது தான். ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. என்ன பணம் விஷயத்தில் தான் நிறைய பேர் ஏமாறுவாங்க, ஆனால் கவலைப்படுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி சூரியன், அதனால் போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னென்னா லக்னாதிபதி சந்திரன், 2ஆம் இடத்த அதிபதி சூரியன், 3ஆம் இடத்து தொடர்பு யார்? புதன். புதன்னாலே தொடர்பு தான், அறிவு. அறிவின் மூலமாக தான் தொடர்புகள் வரும். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தாந்தான தொடர்புகள் வராது. 4ஆம் இடத்து சுகம் யார்? சுக்கிரன். 5ஆம் இடம் செவ்வாய், குழந்தை பாக்கியம், பூமிக்காரகன் எல்லாமே அவர் தான் செவ்வாய். 6ஆம் இடத்து அதிபதி குரு. கடனை வாங்கியாவது சந்தோஷமா இரு, கடனை வாங்கி குழந்தைகளை கொடு அப்படின்னு. 7ஆம் இடத்து அதிபதி சனி. சனி பகவான் என்ன கொடுப்பார்? தர்மக்காரகன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நியாயமாக இரு அப்படின்னு எதன் மூலமாக சொல்லுவார்? வாழ்க்கை துணை, நண்பர்கள் மூலமாக தான். அப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு ஒரு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா பிற்கால யோகம் தான் இவங்களுக்கு. ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா சனி தசை வரும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. அதேமாரி புனர்பூச நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வரும். இந்த 16 வருஷத்தில் ஒரு 5-6 வருஷம் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசை. ஸோ படிப்பில் பிரேக் இருக்கும், பிரேக் ஆகி அப்புறம் தான் வருவாங்க. ஏன்னா கடகராசிக்கு ஒவ்வாத தசையே அதான் சனி தசை. ஸோ இவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்க ஆரம்பத்திலே கஷ்டம். அதுக்கு தான் கர்மா அனுபவிக்கிறதுக்கு வந்தவங்களே பூசம்தான். என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில்யம், புதன். ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம், சனி தசை வரவே வராது, கவலையே பட வேணாம். ஆனால் இந்த புதன் தசை முடிஞ்சோடனே யார் வர? கேது வந்துடுவார். ஞானக்காரகன் ஏய் நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டதெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்பார். அதனால் இவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கடகராசினர்களுக்கு பிற்கால யோக ஜாதகம்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த செவ்வாய் எங்கே வர்றாருன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றார், 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது ஒரு சூப்பர், உங்களுக்கே தெரியும், நல்ல இடம்.
லாபஸ்தானம். ஆனால் சனியோட பார்வை அங்கே வாங்குறது. ம் ஸோ கடுமையாக உழைச்சாதான் அந்த லாபம் கிடைக்கும். ம் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ தான் இவங்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ம் லாபம் வரும். அப்போ தான் உழைப்பு. உத்தியோகஸ்தர்கள், அதுக்காக நான் சொல்கிறேன் அவங்கள நேரங்காலம் தெரியாமல் உழைங்கன்னு நான் சொல்லலை. பட் உங்களுக்கு என்ன அந்த வேலையை கொடுத்தாங்க, இப்போ நம்மளுக்கே கடவுள் வந்து இந்த கர்மா எழுதியிருக்கார், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி, ஜோதிடம் சொல்லு, அது பண்ணி இது பண்ணுன்னு, அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்களுக்கு உத்தியோகத்தில் என்ன வேலை கொடுத்தாங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை கரெக்டாக அவங்க பண்ணாங்கனாலே விசேஷம். ஸோ செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு லாபம் வரணும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். முன்னாடியே நான் சொன்னேன் பாருங்க, அதாவது யாரையும் நம்பாதீங்க, அதே சமயம் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் அதில் ஒரு இன்வால்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக லாபத்தில் சனியோட பார்வை அவங்களோட செவ்வாய் கொடுத்துருவார். ஏன்னா பஞ்சமாதிபதி, ஆமாம், ஜீவனாதிபதி, ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். ஆமாம், கடகத்துக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான். யோகாதிபதி கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஸோ நல்லது பண்ணுவார். ஸோ கான்சன்ட்ரேஷன், இன்வால்மெண்ட். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா, அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வேண்டாமான், உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலே போகும், அந்த இன்வால்மெண்ட் வந்துடும். உயர் பதவி எதனா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 8ஆம் இடத்துலேருந்து சனி 9ஆம் இடத்துக்கு போனோன்னே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் என்னென்னா போய் உட்காந்துட்டு இப்போ தான் வெள்ளை அடித்து சுண்ணாம்பு அடித்து இது பண்ணிட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாரு. ஏன்னா மந்தக்காரங்க நின்மை தான் கொடுப்பாருன்னு எல்லாருமே நம்ம நம்பின்னு இருக்கோம். கொடுப்பார். ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா நான் பார்த்த வகையில் நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப அவங்க வந்து அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட கொஞ்சம் எழுந்து உட்காந்துட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படுத்த படுக்கையாக இருந்தவங்க கூட இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்கரை வச்சுக்கிட்டு. அந்த அளவுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் பரவாயில்லை, ஏன்னா குருவும் பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போ கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து சனி பார்க்குறார். இப்போ திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து எல்லா பதிவுலையும் நம்ம கேட்டு தான் வரும். கரெக்ட். எல்லா ராசியும் கேட்குறோம். 2வது கேள்வியோ 3வது கேள்வியோ இது வந்து திருமணம் உண்டானது தான் வரும். படிப்பு, அதுக்கப்புறம் திருமணம் உண்டானது வரும். இப்போ திருமண தடை நிறைய பேருக்கு. இப்போ அஷ்டம சனியில் திருமணம் நடக்கலை. 2018க்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஒன்று திருமணம் நடக்கலை, திருமணம் நடந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை. அது மாதிரி இப்போ திருமணமே நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குமா? அந்த செவ்வாய், ஏன்னா சனி பார்வை செவ்வாய் மேலே இருக்கிறதுனால, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, யோகாதிபதி, 10 குடைய கிரகம், இந்த கிரகத்து மேலே சனி பகவானுடைய பார்வை இருக்குல்ல, மங்களக்காரகன். அதனால் இதான் ஒரு வாய்ப்புகள் தூண்டும் இல்லையா, ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இல்லையா, அதாவது திருமண ரீதியாக. அதை கேட்குறேன் நான், திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? திருமண யோகமும் கைகூடும், புத்திர பாக்கியமும் கைகூடும். 5 குடைய நாள் அப்படி சொல்கிறீங்க. ஏன்னா ரொம்ப அற்புதம். என்னென்னா இந்த ஜென்மராசியில் குரு இருந்தால் கூட குருவோட பார்வை 5ஆம் இடத்துல விழுது, 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது. அதே சமயம் செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5, 6 ரெண்டையும் பார்க்குறாரு. அப்போ கடன் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புத்திரபாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால குரு பலம் வந்துடுது. ஸ்தான பலம் இல்லைனாலும் குருவோட பார்வை பலம். திருமண யோகம் கைகூடும். ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும். ஆனாலும் என்ன ஒரே ஒரு இதுனா, இந்த கடகராசினர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். இந்த புனர்பூசம் வந்து சீக்கிரம் ஆகிடும். பூசம் ஆயில்யம் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆயில்யம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகிறது அந்த குருபலம் வரும்போது தசாபுக்தி எப்படி இருந்தாலும் ஆகிடும். ஆனால் இந்த கடகராசினர்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் பூசம் ஆயில்யத்துக்கு. மற்றபடி திருமண யோகம், புத்திரபாக்கியம் எல்லாமே கைகூடும். ஓகே, கடகராசிக்கு ரொம்ப நாளாக அந்த கொடுத்த கடன் வரல, வாங்கின கடனை கொடுக்க முடியல, கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கு வாங்கின கடனை கொடுத்துருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார், ஜீவனாதிபதி. ஸோ வருமானம் வரும், வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடுவாங்க. என்ன ஆனால் இவங்களை வந்து கொஞ்சம் நம்புறவங்க. அதனால்
இவங்க யார்கிட்ட கொடுத்தாங்களோ ஒன்று ஏமாறுவாங்க, இல்லைன்னா கொஞ்சமாக கிடைக்கும், அவ்வளோதான். கொடுப்பாங்க, பட் அதை பற்றி இவங்க கவலையும் பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்றைக்குமே தன் வரைக்கும் தான் யோசிப்பாங்க. எப்படின்னா நம்ம வாங்கின கடனை கரெக்டாக கொடுத்துடணும், ஏன்னா அசிங்கமாக அவன் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழலில் இவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா கடகராசிக்கு நிறைய பேருக்கு வந்து 2022 தான் லாக் ஆகிருக்கு. 22 இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து சனி வந்து ட்ராவல் பண்ணிக்கூடிய டைமில் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கு. ஏன்னா ஒன்று சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கும், இல்லைன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும், சனி பார்வையில் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்காது ஜாதக ரீதியாக. அதனால தான் அந்த கேள்விக்கு அதான் இந்த சனி தசை, செவ்வாய் புக்தி, அதே வந்து செவ்வாய் தசை, சனி புக்தி இது வந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான். ஆமாம், அந்த நேரத்துலலாம் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இப்போ வந்து இந்த செவ்வாய் பகவான் இப்போ ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார். ஓகே, இப்போ முதலீடு போட்டு தொழில் பண்ணலாமா இந்த டைமில்? இந்த டயத்தில் குரு வந்து கொஞ்சம் இதில் இருக்காரு, அப்படி இருக்கும்போது டென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் மினிமைஸாக, ஏன்னா எப்படியும் தொழில்னாலே பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் பெரிய அளவில் பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமைஸாக பண்ணினா நல்லது. நான் கேட்குறது என்னன்னாக்கா புதுசாக முதலீடு பண்ணலாம். ஏற்கனவே ரொட்டேஷனில் இருக்கிறவங்க போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அது பார்த்து பண்ணுவாங்க அவங்க. புதிய முதலீடு நான் சொல்கிறது, புதிய முதலீடு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஜென்மராசியில் குரு, 12ஆம் இடத்துல புதன் வக்ரமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல செவ்வாய், ஓரளவுக்கு இந்த புதிய முதலீடு போட்டு இவங்க புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னா தாராளமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். ஓகே, கடகராசிக்கு பரிகாரம்? கடகராசிக்கு பரிகாரம் அப்படின்னாலே கண்டிப்பாக இவங்க செவ்வாய் பயிற்சி அப்படின்னாலே முருகன் தான், வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த ABCD லாக் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன், தி கிரேட் முருகப்பெருமான். கடகத்துக்கே முருகன் தான். ஆமாம், முருகனை வழிபாடு பண்ணாலே ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட சொல்லுங்கள், பிரமாதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு உயர்வானது, ஏன்னா ஜீவனாதிபதி, பஞ்சமாதிபதி, கண்டிப்பாக ஒரு உயர்வினை கண்டிப்பாக அருமையாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.